ஹாய் சுட்டீஸ், நான் நேற்று போட்ட டே 1 ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 2 ஆக்டிவிட்டீஸ் போகலாமா? அதுக்கு வேற ஒரு பிரேஸ்லெட் டிசைனை வச்சு நம்ம பண்ணுவோம். ப்ளீஸ்மா ட்ரெண்டிங்கில் இருக்க செரி இயரிங்ஸ் பண்ணணுமா? சரி, ஓகே. அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் செயின் பாருங்க, செயின் அழகா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஹூக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி மெரூன் கலர்ல இருக்க ஜெல்லி பீட்ஸ் தேவை. அதுக்கப்புறமா இந்த லீஃப் தேவை, லீஃப் பெண்டன்ட். ஆமா, இவ்வளோலாம் நம்மளுக்கு தேவை. இந்த பால் பாயிண்ட் பின் இருக்கு இல்லையா, முதல்ல நான் எடுத்துக்கிற மாதிரி நீ எடுத்துக்க பார்க்கலாம். ஒரு கையில பால், ஒரு பீடு, ஒரு கையில பின்னு. ஓகேவா? இப்போ இந்த பின்னில் என்ன பண்ணோம்னா, இந்த பீடு இருக்க மெரூன் பீடை அது உள்ள ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். வெரி குட். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணோம்னா, இதுக்கு நம்ம லீஃப் சாம் எடுத்தோம் இல்லையா, அந்த லீஃப் சாமையும் அது உள்ள ஃபர்ஸ்ட் கோத்துக்கணும். கோத்துக்கிட்டியா? போட்டமா. ஓகே. இப்போ பார்க்க ஆப்பிள் மாதிரி இருக்கா? ஆமா. ஓகே. இப்போ இதை என்ன பண்ணோம்னா, நமக்கு தேவையான அளவுக்கு அதை கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, சிசரை எடுத்து அந்த இன்ச்சுக்கு நீங்க கட் பண்ணிக்கணும். ஆனா இது குட்டி பசங்க யாரும் கட் பண்ணக்கூட, அம்மா அப்பா கிட்ட குடுத்துதான் கட் பண்ண, இல்ல கையில குத்திப்பீங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணணும், இதை இந்த மாதிரி பாயிண்டர் இருக்கும், பாயிண்டரை வச்சு நல்லா அந்த பின்னை நம்ம ரோல் பண்ணணும். இது கண்டிப்பா அம்மா அப்பா மட்டும்தான் பண்ணணும், நீங்க பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஹூக்கை ரவுண்டா பண்ணிக்கணும். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஜெல்லி பீட்ஸையும் நமக்கு மொத்தமா 4 ஜெல்லி பீட்ஸ் தேவைப்படும். அப்புறம் 4 ஜெல்லி பீட்ஸையுமே ஒவ்வொருத்தரா பண்ண போறோம். சரி அபி, நீ கூட முந்தையும் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ தெரியுதா? அவ கையில 2, என் கையில 2. இது ஒரு ஹியரிங்க்கு, இது ஒரு ஹியரிங்க்கு. சரி, இப்போ நம்ம கையில இருக்க செயின் இருக்கு இல்லையா, இந்த செயினை நம்ம லென்த்துக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துடலாம். சூப்பர். ஓகே. இப்போ இந்த 2 செயின் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே 2 சைஸ் இருக்கு. ஒன்னு பெருசு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தா 2 செயின் சின்ன செயின். இது ரெண்டும் பேரா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய செயின் தனியா, 2 சின்ன செயினும் தனியா. ஓகேவா? பேரா எடுத்து வச்சுக்கணுமா? எடுத்து வச்சுக்கிட்டோமா. சரி, ஓகே. இப்போ இதுல நம்ம ஜெல்லி பீட்ஸை ஒவ்வொன்றா நம்ம கோக்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பீடை லாக் பண்ணக்கூடாது. லாக் பண்ணாம அதை டேர்ன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல நல்லா டிப்ல செயினை பிடிச்சிக்கிட்டு கோத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹூக் டேர்ன் பண்ணதை க்ளோஸ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த கட்ரு இருக்கு இல்லையா, இந்த கட்ரு மாதிரி இருக்கிறத நம்ம அழுத்தி பண்ணோம்னா க்ளோஸ் ஆயிடும். இதை நீ பிடிப்போ. கொடுங்கம்மா. ஓகே. நெக்ஸ்ட் இன்னொன்னு சின்னது பண்ணுவோம். இதே மாதிரி அடுத்தது பண்ணிட்டேன். இப்போ என் கையில 1, அவ கையில 1 இருக்கு. இப்போ 2 பெருசையும் பண்ணிட்டோமா? ஆமா. ஓகே. இதுக்கு இப்போ சின்ன சைஸ் 1 இருக்கும், அந்த சின்ன சைஸையும் நம்ம பண்ணிடலாம். அடுத்தது 2 ஜெல்லி பீட்ஸ்ல சின்ன செயினை நான் கோத்துக்கு போறேன். கோத்தாச்சுமா. சூப்பரா இருக்குமா. ஓகேவா? இப்போ 2 பெருசு, 2 சின்னது. ஓகே, 2 பேர் கிடைச்சிடுச்சு. இப்போ ஹூக் இருக்கு இல்லையா, இந்த ஹூக் நீ கோரு, இந்த ஹூக்ல நான் கோக்குறேன். இப்போ இந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்க டேர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க எட்ஜில், அதை ஓபன் பண்ணிட்டு ஒரு செயினா கோக்கணும். ஒரு பெரிய செயின், ஒரு சின்ன செயின். நீயும் அதே மாதிரி கோத்துரு. ஆமா, அப்படிதான் கோக்கணும், மெதுவா கோக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நானும் பத்தியா கோத்துட்டேன். இப்போ இது கோத்து விட்டுட்டோம்னா கீழே விழுந்துரும். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த எட்ஜை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போறோம். அதே மாதிரி கட்டரை எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கான ஹியரிங் ரெடி. இந்தாங்கம்மா, இந்த உந்திரிச்சு திரும்பி போட்டேன். ஓகே. உந்தியும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு க்ளோஸ் பண்ணிட்டோமா? பத்தியா? இப்போ நீ பண்ணது நான் பண்ணது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. ஓகே. நீ கேட்ட ஜெல்லி இயரிங்ஸ் ஓகேவா? ஓகே. இதானே அந்த ட்ரெண்டிங்ல இருக்க ஜெல்லி இயரிங்ஸ்? ட்ரெண்டிங்ல இருக்க ஜெல்லி இயரிங்ஸ் தாமா. ஓகே. பசங்களா நீங்களும் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுனா இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. புது வீடியோஸோட பார்க்கலாம். பாய். See you tomorrow.